விஜய் வந்து காவேரி கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க, கோவத்துல இருக்கிற மாதிரி. ஏன்னா காவேரி வந்து கண்கிளைங்ககிட்ட கேட்குறாங்க, என்னங்க நேற்று நைட்லேயே நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன், அதே நீங்கள் பார்த்து நேற்று நைட்லேயே நீங்கள் கால் பண்ணீங்கன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் பண்ணவே இல்லை, ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் விஜய் வந்து நான் எதுக்கு உனக்கு கால் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே கவர் அப்படி இடிஞ்சு நொறுங்கி போயிடுறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் இதை நான் வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாலும் அப்புறம் எதுக்கு எனக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறேன், அது மட்டும் அந்த மெசேஜை கேட்டேன் தான், ஆனால் அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நீ காலை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி திட்டுற மாதிரி ரொம்ப கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறப்ப காவேரி அப்படியே இடிஞ்சு உட்காந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. என்ன விஜய் இந்த மாதிரி மாறிட்டாரு அப்படின்னா நம்ம சித்தியும் பாட்டி சொன்ன மாதிரி விஜய் தான் டிவோர்ஸ் பேப்பரில் கழுது வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருப்பாரா என்ன சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட உட்காந்து காவேரி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் சாரதா வந்து கதை தட்டுறாங்க அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நம்ம காவேரி கூப்பிடுறாங்க. என்ன காவேரி, அந்த தம்பி தட ஃபோன் பண்ணாரா என்ன, ஃபோன் எடுத்தாரா, எப்போ வரான்னு சொன்னான்னு சொல்லி கேட்குறாங்கன்னு காவேரி வந்து இல்லை நம்ம ஃபோன் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. ஆனால் காவேரி மனசில் அப்படியே ரொம்ப குழப்பத்துட்டு உட்காந்துருக்காங்க. என்ன விஜய் வருவாரா இல்லை எனக்கே தெரியலையே, அது மட்டும் இல்லாமல் அம்மா சொன்ன மாதிரி விஜய் மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடையே விஜய் நினச்சி பைத்தியம் மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் குமரன் நிவினும் வந்துடுறாங்க. அப்போ நம்ம சாரதா கேட்குறாங்க, என்ன தம்பி என் தம்பியை பார்த்தீங்களா வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம குமரன் நிவின்னு சொல்கிறாங்க, இல்லை விஜய் வீட்லேயே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அங்கே சித்தியும் பாட்டியும் எங்களை விஜய் பார்க்கவும் விடலை, விஜய் வீட்லேயும் இல்லை, ஃபோன் பண்ணாலும் ஃபோனை பார்க்க மாட்டேக்கு, நான் எப்படியாட்டு விஜய் எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி விஜய் எப்படியாட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஏதாச்சும் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் சாரதா அப்படி இடிச்சு உட்காந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அது மட்டும் இல்லாமல் எங்கே திடீர் இந்த பையன் காணும், அது மட்டும் இல்லாமல் காவேரியை ஃபோன் பண்ணாலும் அந்த பையன் ஃபோன் எடுக்க மாட்டேக்கான், ரொம்ப பயமாக இருக்கேன், அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியல, இப்போ வேற வயிற்றுல வேற குழந்தை வேற வேண்டாம் வந்திருக்கா, அப்போ இந்த மாதிரி கர்ப்பமாக நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே என் பொண்ணோட வாழ்க்கை சின்ன பண்ணாமல் ஆகிப்போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அப்போ நான் தானா, என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நான் தானே, நானே என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டேனே அப்படி சொல்லிட்டு தலைமையில அடிச்சுக்கிட்டு உட்காந்து ஒவ்வொன்றும் அழுந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா காவேரி அங்கேருந்து வெளியே வந்து எதுக்காகமா இப்படி அழுந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, உன்னாலே என் வாழ்க்கை இந்த மாதிரிலாம் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் விஜய் நல்ல வரமா, விஜய் எங்கெல்லாம் என்னை தேடி வரதா அப்புறம் நீ வேணா பார்த்துக்கிட்டே விஜய் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, விஜய் நான் அப்படியே விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரம்மா, எனக்கு தேவையில்லாமல் நினச்சி நினச்சி மனசப்பட்டு குழப்பிக்காத, என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நானும் விஜய் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ கரெக்டாக விஜய் வந்துடுறாங்க. விஜய் வந்தோடனே என்ன காவேரி நான் வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. கேட்டு நம்ம காவேரி அவ்வளோ சந்தோஷத்தை ஓடி போய் விஜய் கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம காவேரி சொல்கிறாங்க, நீ நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லி சாரதா கிட்ட போய் நம்ம விஜய் வந்து கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, உங்கள் பொண்ணு நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதான் மிகப்பெரிய தப்பு, அதை நான் பண்ணிருக்க கூடாது, ஆனால் அதை நான் பண்ணலன்னா காவேரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருக்க மாட்டா, அது எனக்கு மிகப்பெரிய பாடம், அதனால தான் இத்தனை நாளாக காவேரி புரிஞ்சு உங்களோட சம்மதத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் உங்களோட சம்மதம் இப்போ தான் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ மனசு மாறுவீங்கன்னு சொல்லுங்கள், உங்களை முழு சம்மதத்தோடு நான் காவேரி இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு சாக்கா நம்ம காவேரி ரொம்ப சந்தோஷமாக விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தம்பி, என் மனசில் ஒன்றுமே மாறல, எனக்கு உங்கள் மேலே கோவம் கொஞ்சம் கூட தண்ணியில் தான், ஏன்னா உங்கள் மேலே மலை மாதிரி நம்பிக்கை வச்சுருந்தேன், அது மட்டும் இல்லாமல் உங்களை எந்த அளவுக்கு நம்புகிறேன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு பையன் கிடச்சிட்டான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு பாதுகாப்பான ஒரு கூட பிறந்த ஒரு பையன், என் வயிற்றில் பிறந்த பையன் மட்டும் தான் உங்களுக்கு பார்த்துருந்தேன், ஆனால் நீங்களும் இந்த மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையை சின்ன பண்ணாமல் ஆக்கிட்டீங்க, அக்ரிமெண்ட் போட்டு என் பொண்ணு ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி தெரிஞ்சோன்னா நான் அங்கேயே இடிஞ்சு ஒருங்கி உட்காந்துட்டேன், அதனால தான் உங்கள் கூட காவேரி வாழக்கூடாதுன்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டு, ஆனால் நீங்களும் காவேரி இப்படி மனசார சரி உடம்பால சரி கணவன்மேலே வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டீங்க தெரிஞ்சிருந்தா நான் காவேரி கூட்டிட்டு வந்திருக்கேன் மாட்டேன், இப்போ என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, கொஞ்சமா நியாயமா தம்பி, ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி என் பொண்ணு இப்போ கர்ப்பமாக்கிட்டீங்களே, இல்லை எந்த இதில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வயத்தில் ஒரு குழந்தை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பாட்டுக்கு அங்கே இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் வெளியுக்கு தெரிய வச்சுட்டு எவ்வளோ அசிங்கமாக இருக்கு என் பொண்ணுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பார்த்தீங்களா எப்படி தம்பி இதெல்லாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம விஜய் வந்து கண்கலைங்க கிட்ட சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, அது மட்டும் நானும் காவேரி ஒன்று தப்பான எண்ணத்தில் பழகலை, நானும் அவ்வளோ புருஷன் பொண்ணாடி மனசார வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் காவேரிக்கு வயிற்றுல குழந்தை வந்துச்சு, அதுக்காக தப்பான வழியெல்லாம் ஒன்றும் வரல, அது நானும் அவ்வளோ மனசார உண்மையாக நேசித்தோம், கல்யாணம் பண்ணி நாங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த பிறகு தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் காவேரி கர்ப்பமாக எனக்கு இப்போ தான் தெரியும், அதனால்
குழந்தை கேட்கணும்னு காவிரி ஏற்றுக்கல. எனக்கு மனசார பிடிச்சிருந்துச்சி. காவிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் நடந்துச்சு, நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. அதனால தான் நான் காவிரிக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். காவிரி இல்லாமல் இருக்க முடியாது, காவிரி மட்டும் பிரிச்சிருதுங்க அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. காவிரி தான் எனக்கு எல்லாமே, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு சாரதாவோட காலிலே விழுந்துடுறாங்க. நம்ம விஜய் வந்து நம்ம சாரதா இதெல்லாம் பார்த்து கண்ணு கலங்கிட்டே நிற்கிறாங்க. விஜயோட பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம சாரதா நிற்கிறத பார்த்து எப்படி மனசு மாதிரி விஜய் கூட சேர்த்து வச்சிருவாங்க போல. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவிரி கணக்கில் எங்கிட்ட நான் தான் சொன்னலாமல் அவர் ரொம்ப நல்ல வருமா, அவர் எனக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. உன்னோட சம்மந்தத்துக்காக தான் இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இதுக்கப்புறம் சம்மந்தத்தை எப்படா நீ தாம்மா கொடுக்கணும், அது மாதிரி எங்கள் 2 பேரும் இப்படி சேர்த்து வச்சிரு, நான் அவர் எல்லாமே நல்லா இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி ஒரு பக்கம் கண் கலங்கி அழுகுறாங்க. காவிரி மட்டும் இருந்தது பிரிச்சவங்க சொல்லி விஜய் ஒரு பக்கம் கண் கலங்கி அழுந்துட்டு இருக்காங்க. எப்படியும் மனசு மாறப்போறாங்க நம்ம சாரதா. மனசு மாதிரி நம்ம விஜய் கூட சொல்கிறோம், இங்கே பாருங்க தம்பி, நான் காவிரி உங்க கூட இருந்து பிரிக்கன்னா கூப்பிடல, காவிரி கூட சேர்த்து வைக்க தான் கூப்பிட்டுருக்கேன். நீங்களும் காவிரி சந்தோஷமா இருந்தாலே போதும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே அதுக்கு விருப்பம் இல்லையே அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய குண்டை தூக்கி போகிறாங்க. கேட்டால் விடிச்சு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நம்ம சாரதா வந்து எல்லா உண்மையை விஜய் கிட்ட சொல்லுவாங்களே. விஜய் கேட்டு என்ன பண்ண போகிறாங்க பொறுத்து இருந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.